ஓகே, டுடே ஸ்பெஷலாக நம்ம தீபாவளி வந்துருச்சு. ஸோ என் நண்பர்களுக்கெல்லாம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்மளோட ஸ்பெஷல் குக் வந்து இன்றைக்கி ப்ரான் தொக்கு சமைக்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷல் டிஷ். ஓகே, எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரான் 500 கிராம் எடுத்துக்கங்க. உப்பு எடுத்து வச்சுங்க தேவையான அளவுக்கு. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ப்ரானை மேரினேட் பண்ணி வச்சுருவோம். சரிங்களா? ப்ரான் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி நான் தலையில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் வாழை மட்டும் வச்சுருக்கேன். அதில் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு 1/2 கரண்டி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு இது என்ன செய்வோம், நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சைடில் வச்சிடும் ஃப்ரிட்ஜில். ஸோ மற்ற ஜாமான் ரெடி பண்ணுறதுக்குள்ளார ப்ரான் வந்து மெரினேட் ஆகிடும். இப்போ மெரினேட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும். சரிங்களா? ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்குவோம். சிறுசாக நறுக்கிக்குவோம் பெரிய தக்காளி. 2 க்ரீன் சில்லி அதையும் சாப் பண்ணிக்குவோம். சீரக பவுடர் 1/4, டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள், கடுகு, அப்புறம் பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு 4 இல்லைன்னா 8. நீங்கள் நிறைய சாப்பிட்றதா இருந்தாக்கா பூண்டு வந்து முழுசாக போடணும். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சாப் பண்ணிக்கங்க. லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுங்க. சூடான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குவோம். ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு விழுந்து நான் போட்டுட்டேன். ஸோ அனல் வந்து குறவா வச்சுருக்கேன், மீடியமில். நல்லா கிண்டி விடுவோம். ஸோ இஞ்சியோட பூண்டோட வாடை போயிட்டு அதுக்கு ஒரு மாதிரி வாசனை வந்த பிற்பாடு தான் வந்து நம்ம வெங்காயம் போடணும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நிறம் மாறணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுவோம். பச்சை மிளகாய் போட்டுடுவோம். பச்சை மிளகாய் வந்து ஏற்கனவே நம்ம வெட்டி வச்சுருக்கோம் சிறுசாக. பூண்டு முழு பூண்டு போடுவோம். இது வந்து நம்ம டேஸ்ட்க்கு போடுறோம். ஏற்கனவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் கலந்துருக்கோம். இது வந்து தொக்கு சாப்பாடில் வந்து இது முழுசாக வைப்பாங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம். கறி லீஃப் முதல்ல அது போட்டாக்கா எண்ணெயில் போட்டால் கறிக்கிறோம். ஸோ அதனோட இந்த மாதிரி டைமில் போகிறோம். இதை தவிர்த்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மல்லித்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், கருப்பு மிளகுத்தூள் எடுத்து வச்சிருந்தாலே. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ போட்டுக்கலாம். வெட்டி வச்சிருந்த தக்காளி பழம் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுவோம். தக்காளி பழம் வந்து நல்லா வேகணும். தண்ணி லேசாக ஊற்றிக்கலாம் வேகிறதுக்காக. நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகணும். நல்லா சாஃப்டாகி அந்த தண்ணிலாம் வந்து ட்ரை ஆகணும். ஸோ ஃபயர் வந்து நெருப்பு வந்து குறைவா வச்சுக்கங்க. உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு. நல்லா கொதிக்குது. நம்ம கிண்டி விட்றப்ப நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்களேன். ஸோ அந்த வாடெல்லாம் போயிட்டு நல்லா அழகாக வந்திருக்கு. நம்மளுக்கு தொக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த ஊடான போடலாம். இந்த மாதிரி ஒரே இடத்துல கொட்டாமல் இந்த மாதிரி பறந்து போடணும்.
இப்போ ப்ரானை மிக்ஸ் பண்ணி விடுவோம் மசாலாவில். மேலே போட்டோம்ல, இப்போ வந்து அப்சைட் டவுன் திருப்பி போடுவோம். திருப்பி போடுறப்ப மறுபக்கமும் அது ப்ரௌன் வேக ஆரம்பிக்கும். ப்ரௌன் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ஒரு 5 to 10 minutes தான் வேகணும். ஓகே, நல்லா வந்துருச்சு ப்ரௌனு. இப்போ நம்ம என்ன செய்வோம், எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுவோம் சமைச்சதை. ப்ரான் தொக்கு நீங்கள் எதில் சாப்பிட்லான்னாக்கா, ரைஸ் கூட சாப்பிட்லாம், சாதத்து கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், பிரெட் கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சப்பாத்தியில் சாப்பிட்டேன். ரைஸ் வந்து ராத்திரி கட் பண்ணிட்டோம். அப்புறம் நானும் என் டாக்டர் வந்து சப்பாத்தியில் சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கறது ட்ராயாக இருக்குது, ப்ரான் தொக்கு வந்து ட்ராயாக இருக்குது. பட் அந்த சப்பாத்திக்கு அவ்வளோ சூட் பண்ணுது. ப்ரான் தொக்கு இஸ் ரெடி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதோட வருகிற நியூ வீடியோவில் நம்ம பார்ப்போம். Thanks for watching. God bless you all. Take care. Stay home. Happy cooking. Drop it.